ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். நம்ம எல்லாம் இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். உண்மையிலேயே நம்ம குடும்பங்களுக்காக ஜெபிப்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். ஆமேன். ஒவ்வொரு முழு இரவு ஜெபத்திலும், ஒவ்வொரு நாள் 5:30 ப்ரேயர்லையும் அதிகமாக நம்ம குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அநேக நேரங்களில் நம்ம நினைக்கலாம், இவ்வளோ ஜெபம் பண்ணியும் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையே, எவ்வளோ ஜெபம் பண்ணியும் வீட்டில் அற்புதங்கள் நடக்கலையே, எவ்வளோ ஜெபம் பண்ணியும் கடன் பிரச்சனை மாறலையே என்று ஒருவேளை சோர்ந்து போய் வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம், இன்னும் கொஞ்சம் ஜெபிக்கலாம், இந்த வாரமும் ஜெபிக்கலாம், நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன், ஹல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். மீகா 7:15 வாசிக்க கேட்போமா? நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஹல்லேலூயா. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த வசனத்தை எப்போவுமே நம்ம எடுத்து நம்ம ஜெபிக்கும் போது, அதை கிளைம் பண்ணும்போது, எகிப்து தேசத்தில் புறப்பட்ட பொழுது அந்த நாளில் அப்படிங்கிறத விட்டுருவோம். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னீரப்பா, எங்களை அதிசயங்களை காண பண்ணும் என்று சொல்லி நம்ம அதிகமாக ஜெபிப்பது வழக்கம். இப்போ நம்ம அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல. ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போற காரியம், இந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யணும். அந்த அற்புதம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்த அதிசயங்கள். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் யாத்திராகமம் புத்தகத்துக்கு நேராக நம்முடைய வேதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம். அந்த 12ஆம் அதிகாரத்தில் தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கர்த்தர் ஒரு பெரிய வாதையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அனுப்பி விடும்படி அந்த எகிப்தியருக்கு ஒரு பெரிய வாதையை உண்டாக்கி அந்த நாளில் தானே எகிப்திலிருந்து புறப்படும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஸோ அந்த நாளில் நடந்த ஒரு அற்புதம், ஒரு அதிசயத்தை நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாமா? 13ஆம் வசனம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாயிருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. இரத்தம் அடையாளமாய் இருக்கும். நீங்கள் இருக்கிற வீடுகளில் இரத்தம் அடையாளமாய் இருக்கும். அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராது. ஆமேன், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வசனத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்ளுகிற காரியம், எகிப்தின் நாளில் புறப்பட்ட, அந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் கர்த்தர் செய்த முதல் அற்புதம் என்ன தெரியுமா? ஒரு அடையாளத்தை கர்த்தர் போட்டார். ஹல்லேலூயா. இரத்தத்தினால வந்த அடையாளம், அது நிமித்தம் வாதை வராது. ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வீட்டில் பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். அநேக குடும்பங்களில் எங்களுக்கு வருகிற நிறைய ஜெப குறிப்புகளில் முன்பெல்லாம் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலைன்னு வரும். ஆனால் இப்போ பார்த்தா கணவன் ரட்சிக்கப்படலை, மனைவி ரட்சிக்கப்படலை, இப்படிப்பட்ட நிறைய மெசேஜஸ் வந்து கொண்டு இருக்கிறது. கணவனுடைய குடிப்பழக்கம், அடிக்கிற ஒரு குணம், குடும்பத்தை கவனிக்காத ஒரு தன்மை, மனைவி கீழ்ப்படியாத ஒரு நிலைமை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிறைய ஜெப குறிப்புகள் வருகிறது. ஒருவேளை நீங்கள் கூட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். எங்களுடைய குடும்பத்தில் ரட்சிப்பு இல்லையே, ஆண்டவர் இரத்தத்தை சிந்தினாரே, ஆனாலும் அந்த இரத்தத்தினால வந்த அடையாளம் எங்களுடைய வீடுகளிலே காணப்படவில்லையே என்று நீங்கள் வேதனையோடு கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு ஒரு ரட்சிப்பை கட்டளையிட போகிறார். உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய குடும்பத்தில் ஆண்டவர் ஒரு ரட்சிப்பை கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. அது ஒரு அடையாளமாக இருக்க போகிறது. அந்த அடையாளத்தின் நிமித்தம், அந்த ரட்சிப்பின் நிமித்தம் வாதை உங்கள் கூடாரத்துக்குள்ளே அணுகாது. ஆமேன். எந்த விதமான வியாதியோ வாதைகளோ, இந்த தொற்று நோய்களோ வேதனைகளோ உங்களுடைய வீட்டுக்குள்ளே வராது. ஏனென்றால் உங்களுடைய குடும்பம் இரத்தம் தெளிக்கப்பட்ட ஒரு வீடு. உங்களுடைய குடும்பத்திலே கர்த்தர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி ஒரு அடையாளத்தை போட்டிருக்கிறார். ஆகவே நம்ம எல்லாம் கைகளை உயர்த்தி நம்முடைய குடும்பத்தில் கர்த்தர் செய்ய போகிற ஒரு அதிசயமான காரியம், ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் கர்த்தர் கொடுத்து
ஒரு அடையாளத்தை கொடுத்து வாதை நம்முடைய கூடாரத்தை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். எல்லாரும் கைகளை உயர்த்தி நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கலாமா? அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. யார் யாரெல்லாம் எங்களோடு கூட இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வீடுகளிலே இப்பொழுது உம்முடைய இரத்தம் தெளிக்கப்படட்டும் அப்பா. உம்முடைய இரத்தத்தினால ஒரு அடையாளத்தை போடுவீராக. ரட்சிப்பின் சந்தோஷத்தினால உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. ஆண்டவரே, எப்படி அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால அந்த குடும்பங்கள் மீட்கப்பட்டதோ அவர்கள் குடும்பங்களிலே ஆண்டவரே வாதை வராதபடி பாதுகாத்தீரோ, அதே போல எங்கள் குடும்பங்களுக்குள்ளே எங்கள் வீடுகளிலே ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம் தெளிக்கப்படட்டும் அப்பா. ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் மேல, கணவர் மேல, மனைவி மேல, பிள்ளைகள் மேல, பெற்றோர் மேல, உடன் பிறந்தவர்கள் மேல உம்முடைய இரத்தம் தெளிக்கப்படட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ரட்சிப்பின் சந்தோஷத்தினால உம்முடைய பிள்ளைகளை நிரப்ப வேண்டும் என்று பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா, ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் மனம் இறங்குவீராக, ஒரு அதிசயத்தை செய்வீராக. ஆண்டவரே, இது நிமித்தம் உம்முடைய ரத்தம் தெளிக்கப்பட்டது நிமித்தம் ஒரு வீட்டுக்குள்ள கூட வாதை வரக்கூடாது, வியாதிகள் வரக்கூடாது அப்பா. சகோதரன் தன்னுடைய மகனுடைய பிளட் கேன்சர் மாறும்படி ஜெபிக்கும்படி கேட்டிருந்தார்களே அப்பா, இப்படிப்பட்ட வியாதிகள் மாறுவதாக. உம்முடைய இரத்தத்தினால எல்லா வியாதிகளும் மாறுவதாக. தொற்று நோய் மறைந்து போகட்டும். எங்களுடைய தேசத்திலே, எங்களுடைய குடும்பங்களிலே ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்தியருக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கினது போல ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளே ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குவீராக. வாதை அணுகாதபடி காத்துக்கொள்ளும். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறவர். எகிப்தின் நாளில் புறப்பட்ட நாளில், எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் செய்த அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. அதே 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 36ஆம் வசனம். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் மனுஷர் கண்கள்ல தயவு கிடைக்க பண்ணினார். அது மாத்திரமல்ல, அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். இது ஒரு பொருளாதார ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. இன்றைக்கு நம்ம எல்லா குறைவுகளும் மாறணும் என்று நம்ம பாடினோம் இல்லையா? அதே போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எகிப்தியரை அவர்கள் கொள்ளையிட்டது போல ஆண்டவர் நம்மளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பிசாசு திருடி வைத்திருக்கலாம். ஆனால் எல்லா பிசாசின் கிரியைகளையும் அழிக்க வெளிப்பட்ட தேவகுமாரன் அந்தகாரத்தில் இருக்கிற அந்த பொக்கிஷங்களையும் புதையல்களையும் நமக்கு கொடுப்பார். ஆமேன். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய கிருபையினால அந்த பொக்கிஷங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள போகிறோம். அந்த பொருளாதார ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள போகிறோம். ஆகவே எல்லாரும் அதற்காக ஜெபிக்கலாமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் அப்பா, ஆண்டவரே, பொருளாதாரத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, வேலை பார்க்கிற ஸ்தலத்தில் மனுஷ தயவை கட்டளையிடுங்கப்பா என்று சொல்லி, உத்தியோக உயர்வை கொடுங்கப்பா, நல்ல வேலை கிடைக்கட்டும் அப்பா என்று சொல்லி அவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எகிப்தின் நாளிலே அப்பா, எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்த ஆண்டவர் அந்த அதிசயம், பொருளாதார ஆசீர்வாதம், ஒரு செழிப்பு அப்பா, அதற்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த செழிப்பை கட்டளை இடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கட்டும். பொருளாதாரத்தில் அப்பா, உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி கிருபை பாராட்டுவீராக. குறிப்பாக கடன் பிரச்சனைகள் மாறட்டும் அப்பா. எத்தனை லட்சங்கள் ஆண்டவரை கடன் இருக்கிறதோ அந்த கடன் மாறட்டும் அப்பா. அதே போல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை கொடுங்க அப்பா. வேலை இழந்த பிள்ளைகளுக்கு திரும்ப வேலை கொடுங்க அப்பா. இயேசுவின் நாமத்தில் ப்ரமோஷனை கொடுங்க ஆண்டவரை. பிசினஸ் பண்ணுகிற பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கட்டும். தொழில் செய்கிற பிள்ளைகள், ஆண்டவரை, ஊழியம் செய்கிற
இருக்கிற பிள்ளைகளுக்கு அதிசயங்களை காண பண்ணுங்க அப்பா. உடைய பிள்ளைகளுடைய படிப்பு தேவைகள் ஆண்டவரே, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுகிற காரியங்கள் ஆண்டவரே, குடும்ப தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதம் செய்ய போற தயவுக்காக, அதிசயங்களை காண பண்ண போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஜெபங்களை கேட்டதற்காய் நன்றி. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அதே யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம், நம்ம எல்லாரும் தெரிந்த வசனம் 51ஆம் வசனம். அன்றைய தினமே கர்த்தர் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 51ஆம் அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். 13ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். 22ஆம் வசனத்தை வாசிப்போம். 22ஆம் வசனம். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. ஆமென். இங்கே நம்ம பார்க்கும்பொழுது 2 வசனங்களிலும் ஒன்று, கர்த்தர் குறித்த நேரத்தில் குறித்த ஆசீர்வாதத்தை செய்தார். ஆமென். அன்றைய தினமே கர்த்தர் சொன்ன அன்றைய தினமே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே புறப்பட பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா. இதிலிருந்து நம்ம அறிந்து கொள்ளுகிற காரியம், கர்த்தர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவர். அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்கிறவர். அது மாத்திரமல்ல, வெளியே கொண்டு வந்த ஆண்டவர் அவர்களை அப்படியே வெறுமன விடல, அவர்களை வழி நடத்தினார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தியது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில குறித்த காலத்துல குறித்த ஆசீர்வாதங்களை அவர் செய்கிறவர் மாத்திரமல்ல, நம்மை வழி நடத்துகிறவர். சரியான பாதையில கரெக்டா கர்த்தர் வழி நடத்துகிறவர். இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படியாக எல்லாரும் ஜெபிக்கலாமா? அப்பா ஆண்டவரே, அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னீரப்பா. உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கிறார்களோ அந்த குறித்த வேளையில குறித்த ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்கப்பா. நீர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் ஒரு புதிய வழியை திறந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, அவர்களை வழி நடத்துவீராக, நேர்வழியாய் வழி நடத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கென்று ஆண்டவரே பகலில மேகஸ்தம்பத்தை அனுப்புங்க, இரவில் அக்னி ஸ்தம்பத்தை அனுப்பினது போல அப்பா பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துங்க அப்பா. ஆண்டவர் உம்முடைய வார்த்தை மூலமாய் வழி நடத்துங்க அப்பா. ஆண்டவரே அபிஷேகத்தின் மூலமாய் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டீர் அப்பா. எங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளை வழி நடத்துவீராக, அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை காத்திருக்க பிள்ளைகளுக்கு அந்தந்த நாட்கள்ல குறித்த ஆசீர்வாதங்களை குறித்த நாளில் செய்து நம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துங்க அப்பா. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13, 14ஆம் வசனத்தை வாசிப்போமா? 13, 14ஆம் வசனங்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. இங்க பாருங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரவேல் புத்திரர் வெளியே வந்த உடனே பார்வோன் சேனை அப்படியே துரத்தி கொண்டு வந்தது. எகிப்தியர் பின்பாக புறப்பட்டு வந்தார்கள், எப்படியாவது அவர்களை சிறைப்பிடித்து விட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் செய்த காரியம், நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்ய போகிற அற்புதத்தை காண்பீர்கள். இன்றைக்கு கண்ட இந்த எகிப்தியரை இனி காண மாட்டீர்கள் என்று சொன்னதும் அல்லாமல் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செங்கடல்ல ஒரு வழியை திறந்தார். அதே செங்கடல்ல பார்வோனையும் அவனுடைய சேனையையும் எகிப்தியரையும் கர்த்தர் கவிழ்த்து போட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் செய்கிற அதிசயம் என்ன தெரியுமா? கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, கர்த்தர் எல்லா சத்துருக்களின் சேனைகளை அழித்து போடுகிறவர், எல்லா பிசாசின் கிரியைகளை அழித்து போடுகிறவர். இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நிற்கிற அந்த எகிப்திய ஆவிகள், பார்வோனின் ஆவிகள், அதை போன்ற பிசாசின் கிரியைகள், எல்லா போராட்டங்கள் இனி நீங்கள் பார்ப்பதே கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தை கலங்க பண்ணுகிற காரியங்களை கர்த்தர் கலங்கடிப்பார். அன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினால வேதத்தில்
வேதத்திலே நம்ம பார்க்கிறோம், எகிப்தியரை ஆண்டவர் கலங்கடித்தார். இன்னைக்கு உங்களை கலங்க பண்ணுகிற எல்லா சத்ருவின் கிரியைகளை கர்த்தர் கலங்க பண்ண போகிறார். எல்லாரும் ஜெபிப்போமா? கர்த்தர் செய்கிற அதிசயம் என்ன தெரியுமா? நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்ருவின் கிரியைகளை அழித்து போட்டு நமக்கு பாதைகளை ஏற்படுத்தி கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணி யுத்தம் பண்ணி நம்மை நிம்மதியாய் வாழ வைப்பார். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க பார்க்கிற இந்த பிரச்சனைகளை இனி நீங்கள் காண மாட்டீர்கள். ஆமென். கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். இன்றைக்கு கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு நாள். ஹல்லேலூயா. சத்ருவின் கிரியைகளை அழிக்கிற ஒரு நாள், நமக்காக ஒரு வழியை திறக்கிற ஒரு நாள். அதே வழியில சத்துருக்கள் பின் தொடர்ந்தாலும் கர்த்தர் அந்த சத்ருவின் சேனைகளை கவிழ்த்து போடுகிற ஒரு நாள். எல்லாரும் விசுவாசத்தோடு ஜெபமிடுவோமா? ஏசப்பா, ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் அற்புதத்திற்காக காத்திருக்கிற நேரத்தில் ஆண்டவரே, தடைகளை உண்டு பண்ணுகிற சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. பார்வோனின் சேனை ஆண்டவரே அன்றைக்கு செங்கடல் அழித்து போட்டது போல உம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுவீராக. எல்லா போராட்டங்கள் மாறட்டும், பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு வழியை திறந்து ஆசீர்வதிங்கப்பா. அதிசயங்களை காண பண்ணுங்கப்பா. எல்லா சத்ருவின் கிரியைகளை நீர் அழித்து போடுகிறபடியினால இனி ஆண்டவரே இந்த பிரச்சனை உம்முடைய பிள்ளைகளை பின் தொடர்வதில்லை அப்பா, பின் தொடர்வதில்லை. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை காண பண்ணுங்க, அதிசயங்களை காண பண்ணுங்க. நிம்மதியாய் வாழ வைங்கப்பா, சமாதானத்தோடு வாழ வைங்கப்பா. கிருபையாய் பாதுகாத்து கொள்ளும். எங்கள் குடும்பங்களிலே அதிசயங்களை காண பண்ணுகிறபடியினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா பிள்ளைகளையும் குடும்பமாய் ஆசீர்வதிப்பீராக. சத்ருவின் இவர்கள் எல்லைக்குள்ளே வராதபடிக்கு வேலி அடைப்பீராக. வாதை இவர்கள் கூடாரத்தை அணுகாதப்பா. கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும், வழி நடத்தும். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக, சத்ரு வெட்கப்பட்டு ஆண்டவரே அழிக்கப்படுகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.